ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே தன்ஷிகா, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கணுன்ட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த லாயல் ஹார்ட் வின்ஸ். இந்த கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் தான், அந்த மாதிரி வந்து பாருங்கள். தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன் சரியா. ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், இப்போ வந்து ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீசோவோட தங்கச்சி தான் வந்து ஜெனியும் நீங்களும் வந்து இப்போ வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜீசோக்கும் ஜெனிக்கும் ஒரு வயசு வித்தியாசம். அதனால் இப்போ வந்து ஜீசோ வந்து வேலை பார்த்துட்ருக்கா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த இன்ட்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து உங்கள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரு. ஓகே, தாருன்ட்டு எல்லோரும் கூடுவாங்க சரியா. இப்போ ஸ்டார்டிங்லே தான் உங்கள் காலேஜை தான் காட்டுறாங்க. இப்போ வந்து எப்படின்னா டெய்லியுமே வந்து ஜீசோ தான் வந்து ஜெனியை வந்து ட்ராப் வந்து பண்ணுவாள் காலேஜுக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் பஸ்ஸில் ஏறி அப்படி வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் அந்த உங்கள் காலேஜ் வாசல் முன்னாடி இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜெனியும் ஜீசோ அப்படி வந்து ரோட்டில் கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து என்னென்னா ஜீசோ வந்து பைக் ஓட்டிகிட்ருக்கா, பின்னாடி வந்து ஜெனி உட்காந்துருக்கா. இப்போ ஜீசோ தான் சொல்கிறா, இங்கே பாரு வர உன் மேலே கம்ப்ளைண்ட் வருது, நீ கெட்டு போகிறது இல்லாமல் அந்த தாராப்பிலேயே சேர்த்து கெடுக்கிற, வச்சுக்கிறேன் ஒன்று, என்ன ஏதாட்டு மட்டும் உன் மேலே கம்ப்ளைண்ட் வரட்டு, இப்போ காது இருக்குல்ல, காது அதை பிடிச்சி திருவிடுவோம் பார்த்துக்க. இங்கே பின்னாடி தான் ஜெனி, அக்கா அது இல்லைக்கா, எல்லோரும் ஒரே வம்பு இழுத்துக்கிட்டே இருக்காளுங்க, ஒரே ஆண்ட்டையும் தாராட்டும் வம்பு இழுத்துட்டே இருக்காங்க, அதான் நாங்கள் அடிக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ ஜீசோ தான் அப்படி பின்னாடி திரும்பி பார்க்குறா. நடிக்காதடி, நீ எப்படி நடிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ முந்திலாம் எப்படி நான் ஒன்று தொட தான் செய்வேன், அதுக்குள்ளே ஐயோ அம்மா என்னை இவ கொல்ல பார்க்குறா, என்னை குத்திட்டா அப்படி சொல்கிறா. கேஸு தானே நீ எல்லாம், நீ வந்து ஒன்று பேசுவா போல அப்படின்னோடனே இது ஜெனி தான் அப்படி மண்டையை சொல்லிட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறா. அதுவா அப்படி சொல்லிட்டு இப்படி குனிஞ்சிக்கிறா. தெரிய முடியோ இவன் நடிப்பில் எனக்கு, அதனால் பார்த்துக்கோ, ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்காக காலேஜ் முடிக்கிற வழியை பாரு, லாஸ்ட் இயர் வேறு, பார்த்துக்கோ, ஏதாட்டு சரவழி இருக்காத, பிறகு மார்க்கை குறைச்சி விட்ருவாள் அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து சொல்லிகிட்ருக்கா. உடனே ஜெனியும் சரிக்கா அப்படி சொல்கிறா. இப்போ அப்படி ரெண்டு பேரும் காலேஜ் முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்கள் வந்து அப்படி பார்த்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறீங்க, ரெண்டு பேருமே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஜீசோ பார்த்து ஹாய் ஜீசோ அப்படி சொல்கிறா. இன்னும் இப்போ ஜெனி தான் அவங்க எனக்கு அக்கா, உனக்கும் அக்கா தான், அக்கான்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு வந்து அவள் சொல்கிறா. உடனே இப்போது ஜீசோ தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன மூடு, ஒரு வயசு தானே, அப்போ நான் மட்டும் ஒன்று அக்கான்னு கூடணுமா, அதெல்லாம் நீ கூடணும், நீ என் கூட பிறந்துட்டல, அதனால் நீ என்ன ஜீசோன்னே கூடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்னே நீங்களும் ஓகே அப்படி சொல்கிறீங்க. இப்போ ஜீசோ வந்து சொல்கிறா, இங்கே பாரு லாஸ்ட் இயரு, அதனால் பார்த்துக்கோங்க, சண்டை போடாமல் ஒழுங்கு மரியாதை ரவுடித்தனமாக பண்ணாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, கிளாஸ் வேறு கட்டடிக்கன்னு வேறு கேள்விப்பட்டுருக்கேன், ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படி போகிறா. உடனே இப்போ ஜெனி தான் பூமர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இப்போது நீங்கள் தான் ஜெனி அடிச்சுட்டு ஏன் நீ இப்படி சொல்கிற, உங்கள் அக்கா நல்லது தானே சொல்கிறாங்க. உடனே இப்போ ஜெனி தான் அப்படி வந்து உத்து பார்க்குறாங்க. இங்கே பாரு, நம்ம கேங்குக்கு லீடரே நீ வந்து இதை ஒத்துக்கிட்டா போல் அப்படின்னு வந்து நீங்களும் இப்படி வந்து சிரிக்கிறீங்க. இப்போ அப்படி வந்து ரெண்டு பேரும் அப்படி காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. எப்படியோ காலேஜ்னாலே ஒரு 4-5 பெரிய மரம் வச்சுருப்பாங்க, அது ஒரு மரத்துக்கிட்ட வந்து ஸ்டோன் பெஞ்சு போட்டிருக்காங்க, அதில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்தோடனே உங்கள் கேங்லாம் பிரிஞ்சு நின்றுருப்பாங்க, ஒரு கூட்டம் வந்து சேருது. உடனே ஓகே நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னே இப்போ ஜெனி தான் அவங்கள பார்க்குறா. திருந்தவே மாட்டேன் அப்படின்னு நானா நொஹி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ ஒரு பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு சரியான பார்ட்டி இருக்குது, அதுவும் நைட்டில். அதனால் காலேஜில் வந்து காலையில் வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நைட் நம்ம கூத்தடிப்போம் ஓகே. இப்போ வந்து வேறு ஒரு வழியும் இல்லை, கேன்டீன்லேயே ஒன்றும் இல்லை, அதனால் நம்ம வேறு வழி இல்லை, கிளாஸில் உட்காந்தாலட்டு அவங்கள பார்த்து எதாட்டி கிண்டல் அடித்து நேரம் போக்கும் வாங்க அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க.
இப்போது அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் பார்க்காங்க, என்ன உலக அதிசயம் போல் அப்படியே வானத்தை பார்க்காங்க, மழையும் பெய்யலையே, இவங்க எதுக்கு கிளாஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னே. இப்போ நீங்கள் தான் அந்த கிளாஸ்க்குள்ளே வரீங்க. அப்பா, தேர்ட் இயர் தொடங்கினதுலேருந்து இப்போ தான் வரேன் இந்த காலேஜுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து உங்கள் கிளாஸ் ரூம்களோட வந்து போய் உங்களை வந்து ஒரு லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஆளாகவே கருதலை அவங்க, அதனால் உங்களுக்கு இடமே இல்லை. இப்போ பின்னாடி மஞ்சள் நான் ஒரு 3 பிள்ளைகள் உட்காந்துருக்கோம், எழுந்துடுறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பற்றி விட்றீங்க. அந்த பிள்ளைகளும் பாம்போல் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போய் உட்காந்துடுறாங்க. நீங்கள் அப்படி பின்னாடி வந்து அப்படி கேங்கோடு அப்படி வரிசையாக உட்காடுறீங்க. இப்போ இருந்து நான் இப்போ பாடம் எடுக்க வருவாங்கல்ல, அதாவது அப்படியே பாடம் நடத்துறதுக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ஜர்க்காகுது லைட்டாக. ஏன்னா வந்து நீங்கள் இப்படி இது வரைக்கும் வந்தது கிடையாது, புதுசாக எடுக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுக்காங்க. அவங்களுக்கே கொஞ்சம் திணறுது. இங்கே நீங்களும் பின்னாடி உட்காந்து ஜெனியும் என்னடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று கேட்டுட்டு அப்படி பற்றி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து அப்படியே கிளாஸில் அப்படி கூத்தடிச்சு அப்படி கொஞ்சம் அப்படியே நேரம் போய் அப்படியே வந்து காலேஜும் வந்து அப்படி வந்து முடியுது. இப்போ காலேஜ் முடிகிற டைமில் தான் அப்படி வந்து காலேஜோட என்ட்ரன்ஸில் தான் எல்லோரும் வந்து குரூப்பாக நிற்கிங்க. நின்று வந்து எல்லாத்துட்டையும் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கடி எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும், எவ்வளோட்டு மிஸ் ஆனீங்கன்னு தெரிஞ்சுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே எல்லோரும் சரி வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஜீசோ தான் வந்து ஜெனியை வந்து பிக்கப் பண்ணிக்கிறா. ஜீசோ வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. உடனே இன்னைக்காட்டு ஒழுங்காக போனீங்களா கிளாஸுக்கு அப்படின்னே நீங்கள் அப்படியே ஜெனியை பார்க்குறீங்க. போடுமே அப்படி சொல்லிட்டு வந்து 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா படித்தா சரி தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் வந்து ஜெனியை வந்து அப்படி வந்து பைக்கில் வந்து அப்படி ஏற்றிக்கிட்டே போகிறா. அப்படி வந்து அந்த கண்ணாடியில் உள்ள மிரர் வழியாக அவங்கள தான் பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து என்னென்னா பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதே மிரர் வழியாக ஒரு ஆள் உங்களை பார்க்குது. யாருன்னா ஜெனி. அவளும் உங்களை பார்த்து அப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படி வந்து அவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உங்களுக்கும் பஸ் வந்துட்டு நீங்களும் பஸ்ஸில் ஏறி போய் வீட்டுக்கு கிளம்பி வீட்டில் போய் ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடி இது புது பழக்கம், புதுசாக பார்ட்டி கிட்டின்ட்டு ஏன்டி இப்படி பண்ணுறா, நம்ம குடும்பத்துக்குள்ளே பேரையே கெடுத்துருவா போல் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் முடியாது, நான் வந்துடுவேன், ஜீசோட்ட வேணால் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று இப்போ இங்கே ஜீசோவுக்கு தான் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு இப்படி பார்ட்டிக்கு போகிறாங்களா அப்படின்னோடனே அப்படி வந்து ஜீசோ வந்து அப்படி ஜெனியை பார்த்து முறைக்கிறா. அக்கா ப்ளீஸ்க்கா விடுக்கா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்க்கா அப்படின்னோடனே, ஆன்ட்டி நீங்கள் வந்து விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நானும் வரேன் அப்படின்னோடனே, நீ வாரியாம்மா, அப்போ சரிதான் அப்படின்னோடனே, சரி போய் தொலை, போய் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நீங்களும் பார்ட்டிக்கு வேறு சரியான மேக்கப்பு போட்டு வந்து இப்படி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ் வந்து போடுறீங்க. அப்படி வந்து பார்ட்டி ட்ரெஸ் மாதிரி, ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக தான் போட்டிருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்களும் வந்து ரெடி ஆகிட்டு வந்து உங்கள் வீட்டோட வாசலில் வந்து நிற்கிறீங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு கார் வருது. காரில் வந்து அப்படியே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே ஜீசோ ஜெனி வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களும் வந்து அப்படி பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. இங்கே ஜென்னி, தாரு ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே ஜீசோ என்னத்தை சொல்ல அப்படி சொல்லிட்டு அப்படி உட்காந்துருக்கா. ஆனால் அந்த முன்னாடி வந்து அந்த மிரர் இருக்கும்ல, அது வழியாக வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கா. நீங்களும் அந்த மிரரில் பார்க்குறீங்க. உடனே இப்போ ஜீசோ தான் மனசில் நினைக்கிறா, என்ன இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, ஐயோ என்ன நடக்க போகுது தெரில இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஸ்டேட்டாக அந்த கார் வந்து அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகுது. நீங்கள் 3 பேருமே வந்து உள்ளே போகிறீங்க. அவள் ஃபுல்லாக வந்து கலராக ரைட் எறியுது, எல்லோரும் குடிச்சு குத்திடிச்சிட்டு இருக்காங்க, டிங்கின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து நீங்கள் 3 பேரும் வந்து போகிறீங்க. இப்போ என்னென்னா ஜெனி வந்து உங்கள் கதைகளே சொல்கிறா, எங்கள் அக்கா கறி வந்திருக்காள், இவன் நம்மளை குடிக்கவே விட மாட்டேன், என்ன பண்ணுறது. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு தெரியாதப்பா என்ன பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு அப்படி வந்து ஜெனிட்ட வந்து சொல்கிறீங்க. ஓகே அது பேர் என்னது அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து போயிட்டு வந்து ஆரஞ்சு கலரில் 2 இது கொண்டு வரான், கிளாஸில் வந்து கொண்டு வரான். உடனே ஜீசோவும் இது என்னது அப்படி சொல்லி கேட்குறா. அக்கா ஆரஞ்சு ஜூஸ்க்கா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் ஜெனி வந்து உங்கள்கிட்டே ஒன்று தாரா, நீங்களும் வந்து வாங்கிக்கிறீங்க. அப்போ எனக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கலான்னு உனக்கு இப்போ எடுத்துக்கப்போ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்களும் எனக்கு தங்கச்சியாக பிறந்ததுக்கு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு எடுத்து அவளையும் ஜூஸ் வாங்குறக்க போகிறா. உடனே ஜெனி குட்டி செமையாக இருக்கும் அப்படிங்கிறா. உடனே நீங்களும் குடிக்கிறீங்க, உங்களுக்கு மண்டைக்கு ஏறுது. ஆக்சுவலி அது வந்து அந்த ஜூஸ்லேயே வந்து ஒரு
சரக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதை தான் இப்போ நீங்கள் வந்து குடிச்சிருக்கீங்க. குடிச்சோன்னு சரியாக வண்டியில் அப்படி ஏறுது. இப்போ வந்து என்னென்னா அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே போய் நீங்கள் சரியான டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. இப்போ ஜீசோ என்ன பண்ணியிருப்பான்னா அந்த அதே அவள் ஜெனி கை காட்டின இடத்துல போய் அவங்க கொண்டு போகிறாங்களே அதே மாதிரி கேட்டோன்னே அவங்க அதே மாதிரி வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜீசோவும் சரக்கு தான் அடிச்சிருக்கா. அவளுக்கு என்ன இது ஜூஸ் தானே குடித்தேன், என்ன இப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையை பிடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவள் இதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் இல்லை. நீங்கள் 2 பேரும் அதெல்லாம் என்ன முடியாது, அவ்வளோ வாட்டி குடிச்சிருப்பீங்க. ஆனால் ஜீசோ அப்படி இல்லை, ஷீ இஸ் அ குட் கேர்ள். அந்த மாதிரி நீங்கள் வந்து பரதேசி மாதிரி எழுவீங்க. இப்போ அவளும் தலையை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறா. அப்படியே ஸ்டேட்டாக உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. என்னடி ட்ரெஸ் இது, எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளோடி பார்த்துட்டே இருக்கா. இப்போ என்னென்னா ஜெனி என்னென்னா குடிச்சிட்டு அங்கே ஒரு இடத்துல இருந்து உங்கள் பக்கத்தில் தான் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ ஒரு பையன் தான் அவங்கக்கிட்ட வந்து அப்படி வந்து கொஞ்சம் தப்பாக நடந்துக்கிற மாதிரி வரான். வந்துட்டு உங்ககிட்டே வரான். நீங்கள் நவுண்டு போகிறீங்க, இருந்தாலும் உங்ககிட்டே வந்துட்டுருக்கான். இப்போ நீங்களும் குடிப்பதில் என்ன பண்ணுறீங்கன்ட்டா அவகிட்டே போகிறீங்களா. ஜீஸை பார்த்துட்டா ஜெனியும் பார்க்குறா. அது வந்து அவள் குடிச்சிருக்கிறதுனால அவளுக்கு தெரியலை. ஆனால் ஜீஸவும் குடிச்சிருக்கா, அவளுக்கு தெரியுது. உடனே இப்போ ஸ்டேட்டாக உங்ககிட்ட தான் வாரா, அப்படி லாந்தி வாரா. இப்போ நேராக அவன் காலரை பிடிச்சி தான் அப்படி தள்ளி விட்றா. நீங்கள் ஜீசோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கேட்குறீங்க. அவனை வாய மூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவுட்லேயே ஒன்று சப்புன்னு விழுது அவனுக்கு. போட அப்படின்னு சொன்னோன்னா அவன் எழுந்துச்சி ஓடிடுறான். இப்போ வந்து நீங்கள் என்னென்னா அப்படியே இதில் ஜீசோட கையை பிடிச்சிட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அவளும் வந்து அப்படி வந்து டான்ஸ் ஆடுறா. இப்போ வந்து என்னென்னா அப்படி வந்து கொஞ்சம் டார்க் தீமில் வந்து அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கனால எல்லோரும் அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஜீசோ வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்களும் அப்படி நல்லா ஜாலியாக க்யூட்டாக இருக்கீங்க. அப்படி வந்து டான்ஸ் ஆடும்போது அப்படி உங்கள் சைடு ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டெப்லாம் காக்கா வலிப்பு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படி சிரிச்சு டான்ஸு ஜீசோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன ஜீசோக்கு உணர்ச்சி வசம் பொங்கி வந்து என்ன பண்ணிடுறான்னா உங்களை வந்து கிஸ் பண்ணிடுறா. நீங்களும் அப்படி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குடித்ததே தெளிஞ்சு போயிட்டு அப்படி வந்து ஏன்னா ஒரு கிளாஸ் தானே குடிச்சிருப்பீங்க, அது அவ்வளோவா இதாக இருக்காது இல்லை, உங்களுக்கு தெளிஞ்சு போயிட்டு அங்கே ஜெனிலாம் அதை பார்க்கல. அவள் வேறு என்ன தடவை ஒரு இதில் அப்படி இருந்துகிட்டு இருக்கா. நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அவளை தள்ளவும் ஒன்றும் பண்ணவும் இல்லை. இப்போ நீங்களும் அவளுக்கு திருப்பி கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஒன்றும் ஜீசோ மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜீசோக்கு தான் தெரியுது. அப்படி திடீர்னு நவுண்டு வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறா. இப்போ ஒன்று நீங்கள் அப்படி உங்களை லிப்ஸ் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி யோசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஜீசோ எனக்கு கிஸ் பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து அது பெருசாகவே எடுத்துக்கல, அப்படி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. இப்போ அது மாதிரி ஜெனியும் உங்கள் பக்கத்தில் வாரா. அப்படி 2 பேரும் சேர்ந்து அப்படி நல்லா கிடந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு இப்போது ஜீசோ தான் சரி போதும் வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் கைப்பிடிச்சி இழுக்கிறான். நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்து இப்படி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒன்று ஜீசோ பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பச்சை பிள்ளைகள் மாதிரி நடிச்சுன்னு வச்சுக்கேன், செவுட்டில் 2 பேத்துக்கு ஒன்று உள்ள அப்படின்னு 2 பேரும் வந்து அமைதியாக வாருங்க. 2 பேத்தையும் காரில் தூக்கி போட்டுட்டு அவ்வளோ ஒருத்தரை கூட சமாளிச்சிடலாம் போல், 2 பேத்தையும் சமாளிக்கவே முடியாது போல் அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ என்ன பக்கத்தில் வந்து ஜெனி இருப்பா. அப்புறம் பின்னாடி சீட்டில் வந்து நீங்கள் படுத்துட்டீங்க, வேறு வழி இல்லை, அவளும் குடி படுத்தாச்சு. இப்போ ஜீசோ தான் உங்களை பார்த்துட்ருக்கா. கீஸ் வேறு பண்ணிட்டோம், இவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு வேறு தெரியலையே, நம்மளுக்கு வேறு தலை சுற்றுது, இலை கொடுத்தவளும் என்னத்தை தான் ஊதி தந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்ருக்கா. அவள் எப்படி அவள் குடிச்சிருந்தாலுமே உங்களை வந்து சேஃபாக வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படி வந்து விட்டுடுறா. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள்ல உங்கள் பிள்ளையை பத்திரமா கொண்டு தந்துடுறேன் அப்படின்ட்டு, அதே மாதிரி வந்து கொடுத்துருப்பா. ஜீசோ என்ன நினச்சிட்டானா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஜீசோவும் ஜெனியை தூக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் ரூம்குள்ளே வந்து அவள் பெட்டில் தூக்கி போட்டுடுறா. அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்துடுறா. இப்படி வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது ஜெனி தான் அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு ஐயோ இதுக்கு வந்து சரக்கு குடிக்கவே கூடாதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் அப்படி எந்திக்கிறா. பார்த்தா இங்கே ஜீசோ தான் அப்படி வந்து சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஜீசோ ஜெனியோட அம்மா தான் வராங்க. மூத்த பிள்ளைய பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்குது, ஆனால் 2வது பிறந்திருக்க பேர் தருதலை, குடிச்சிட்டு கூத்தடிக்கிறது மட்டும்தான் வேலை. இதெல்லாம் பெற்றதுக்கு 1 கிலோ அரிசி மூட்டையும் இப்போ பெற்றிருந்தா கூட நான் பொங்கி தின்ட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து திட்டிகிட்டு இருக்கா. அதாவது ஜீசோட அம்மா தான் ஜெனியை போட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ நான் உனக்கு வேண்டாம்
வேணாம் சொல்லு, நான் போய் தாரோட அம்மாவை போய் தத்தெடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட நான் பாசமாக பார்த்துக்கிடுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு. இப்போ இந்த சைடு பார்த்தா உங்கள் அம்மா தான் எல்லாம் அந்த ஜெனி பிள்ளையே சொல்லணும். ஜீசோ பிள்ளை எவ்வளோ பொறுப்பான பிள்ளை, அந்த ஜெனி பிள்ளை தான் எப்போ பார்த்தாலும் ஒன்று இப்படி கூட்டுக்கிட்டே இருக்கு, என்ன அந்த பிள்ளை வரட்டு அவளுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் அவளை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. ஜெனி திட்டாதம்மா அப்படின்னு. ஆமாம் பற்றி கொஞ்சுவாங்க, நீங்கள் 2 பேரும் கொஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே 2 அம்மாவுமே ஜெனியை பார்த்து கல்வி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. உடனே ஜீசோ தான் சரிம்மா விட்டு சோத்தை போடு, பிறகு குடிக்க வேறு செஞ்சுருக்கு நாய், பிறகு வயிறு பசிக்கும் அப்படின்னோடனே சரி வா வந்து தோலை இப்போ பல் வலிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே ஜெனியும் வந்து போயிடுறாரு ஃப்ரெஷ் அப் அவருக்கு. இப்போ ஜீசோவும் இன்றைக்கி காலேஜ் போறியா எப்படி அப்படின்னோடனே போகணும் ஏன்னா நான் நாளைக்குன்னு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னோடனே விலங்கும் இப்படிலாம் இருந்தா அப்படி சொல்லிட்டு அவளும் வந்து எப்படி சொல்கிறா. உங்கள் கதையும் அதே மாதிரி தான், நீங்களும் தலைவலியில் இப்படி எந்திரிச்சு சரி காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கிளம்பி அப்படியே நிற்கிறீங்க. அப்படி மாதிரி தான் டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் ஜீசோவும் வரா ஜெனியும் வரா 2 பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. அது மாதிரி ஜெனி கூட சேர்ந்து அப்படி போயிடுறீங்க. ஜீசோவும் அந்த மிரர் வழியாக உங்களை எப்பவும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அதே மாதிரி 2 பேரும் வந்து போகிறாங்க. செமஸ்டரில் மட்டும் அரியர் விழுந்துச்சு, எங்கள் அம்மாவும் அக்காவும் சேர்ந்து நீ வீட்டை விட்டே துரத்திடுவாள்கடி அப்படின்னொடனே எங்கள் வீட்லேயும் அதே தாண்டி கழுவி எங்கள் அம்மா டெய்லி ஊற்றுதுடி, அரியர் மட்டும் விழுந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னோடனே ஜெனிதான் சொல்கிறா பேசாட்டி எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் அக்காவை சொல்லித்தர சொல்லுவோம், ஏன்னா எங்கள் அக்காவும் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே படித்தா, அவளுக்கு அதனால் தெரியும், அவளை சொல்லித்தர சொல்லுவோம், நம்ம படித்தோன்னா அவள் அப்படியாட்டு பாஸ் ஆகிற அளவுக்காட்டி சொல்லி தருவாள்ல, அரியர்லாம் விழாது அப்படின்னோடனே நீங்களும் அப்படி நீங்கள் ஜெனியோட சொல்கிறதுல கை வச்சுட்டு வரந்ததுலேருந்து இப்போ தான் நீ உருப்படியான ஐடியா தந்துருக்க அப்படி சொல்கிறா. அப்படின்னோடனே சொல்கிறேன்டி அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியை வந்து ஜீசோக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பா, அக்கா நீ இதாக்கா என்ன காப்பாற்றணும், பாஸ் ஆகிறதுக்கு வேறு வழியே இல்லை, இது ஜீசோ தான் நல்லா கடந்து கூத்தடிச்சிருக்கீங்கல்ல, ஒரு 5 நாள் ஒழுங்காக படித்தா கூட பாஸ் ஆயிடறான்ல அழகா, இப்படி ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி கேட்டால் என்னத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோ கேட்குறா. ப்ளீஸ்க்கா இதாட்டு பண்ணுங்க, சரி கொஞ்சம் குட்டியாக குறித்து தானே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து சொல்கிறா. சரி அவளை வர சொல்லிடு அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்டையே நீங்கள் வந்து சரி ஜீசோட்ட தானே அப்படின்னே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தாங்க அப்படி வந்து ரொம்ப வந்து புத்தக புழு மாதிரி எப்படி வந்து உட்காந்துருக்கீங்க ஜீசோட ரூமில் தான். ஜீசோவும் இப்போ மட்டும் அடங்குனீங்களே 2 பேரும் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து சொல்லி தந்துட்டுருக்கா. அவங்க நீங்களும் அப்படியா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜீசோவும் சரி எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு அவளும் வந்து கீழே போகிறா. இப்போ ஜெனி தான் திடீர்னு வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறா. நீங்களும் என்ன ஐடி அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இப்போ ஜெனி தான் சொல்ல ஆரம்பிக்கிறா, இல்லை தாரு உன்கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு தான் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜெனி சொல்கிறா இது அப்படி இல்லைடி ஐ லவ் யூ அப்படிங்கிறா. உடனே நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் வந்து அவளோட கையை வந்து பிடிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து அப்படியே வந்து அவளோட கையை வந்து அப்படியே விடுறீங்க. உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவளும் வந்து உங்களை வந்து கிஸ் பண்ண வாரா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து தள்ளி விடுறீங்க. உடனே என்னடி அப்படின்னு அப்படி வந்து இந்த சைடு வெளியே பார்த்தா ஜீசோ வந்து அது எல்லாத்தையும் கேட்டிருக்கா. ஏன்னா வந்து ஏதோ ஒன்று எடுக்க வந்திருக்கணும்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே வந்திருப்பா. அது ஜெனி சொன்ன எல்லாத்தையும் கேட்டா. நீங்கள் ரிப்ளை பண்ணுறதை கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து ஜீசோ வந்து கீழே போயிட்டு அப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனில் தான் நிற்கிறா. அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்ட நேரத்துலேயே தண்ணி தானே தேடும், தண்ணி எடுத்து அவள் குடிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு அப்படி நீங்கள் தான் இங்கே பாரு ஜெனி, நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சிருக்கேன், நீ சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்க, அதனால் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். நீ எனக்கு கிஸ் பண்ண வரும்போது கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கே வரல எனக்கு. அதனால் ப்ளீஸ் டி சாரி, நீ இப்படிலாம் நினைக்காத அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து ஜெனிகிட்டே சொல்கிறீங்க. அவளும் சரி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து எந்திரிச்சு வந்து அப்படியே வந்து போயிடுறா அவளோட ரூமுக்கு. உடனே உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, நீங்கள் அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜெனிகிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்களை லவ் பண்ணுவான்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் ஜீஸை வந்து கீழே யோசிச்சுட்ருக்கா. என்ன ரிப்ளை பண்ணியிருப்பா, அது கேட்குறக்கு கூட எனக்கு வந்து தெம்பு இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் வந்து யோசிச்சுட்ருக்கா. அவள் கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாள், ஏன்னா அவங்க 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க எப்போவுமே. கண்டிப்பாக அவளும் ரொம்ப பிடிச்சிருக்கும், 2 பேரும் ஓகே தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்க வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வந்து அப்படி யோசிச்சுட்ருக்கா. ஜீசோ வந்து அப்படி யோசிச்சுட்ருக்கா.
இப்போ வந்து நீங்கள் தான் ஜீஸோட ரூமில் வந்து ஜீஸோட ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அதாவது பெட்டுக்கு பக்கத்தில் வந்து எப்போவுமே ஒரு வந்து குட்டி டேபிள் மாதிரி இருக்கும். அதில் வந்து அவளோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதாவது ஃப்ரேம் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த ஃபோட்டோவை ஜீஸோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு அப்படி வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து வேறு என்னமோ உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து அந்த ஃப்ரேமை வந்து அப்படியே கழட்டுறீங்க. பார்த்தா உள்ளே வந்து இன்னொரு ஃபோட்டோ இருக்குது ஜீஸோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி. நீங்களும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்து உங்கள் ஃபோட்டோ. உங்களுக்கு பார்த்துட்டு சரியான ஷாக்கு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜீசோக்கு கீழேன்னு அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படி வந்து இந்த சைடு ஜெனியை பார்த்தோன்னா அவள் அழுதுட்டு இருக்கா செமையா. இப்போ நீங்களும் அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ வச்சு அப்படி உங்கள் ஃபோட்டோவை அப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சைடு ஷாக்காகவும் இருக்குது, ஒரு சைடு வந்து ஹாப்பியாகவும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜீசோவும் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அவளோட ரூமுக்கு வர பார்த்தா நீங்கள் உட்காந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு வந்து உங்கள் கையில் இருந்து அந்த ஃபோட்டோவை வச்சு அப்படி வந்து அந்த டேபிள் வைக்கிறா. இப்போ நீங்கள் தான் அப்படி எந்திரிச்சு நின்று ஜீசோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஜீசோக்கு உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்னு ஒன்று ஜீசோ சொல்கிறா. இல்லை அப்படின்றா. பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு அவனொன்னே. இல்லை அப்படி சொல்லிட்டு ஜீசோவும் சொல்கிறா. இங்கே பாரு, நீ அந்த பார்ட்டியில் எனக்கு கிஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாம் தெரியும். நீ கிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து வேறு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் உன் தங்கச்சி, அதாவது ஜெனி வந்து என்னை கிஸ் பண்ண வரும்போது அது வந்து எனக்கு ஒரு அருவருப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி அது வந்து என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீ எனக்கு கிஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி எதுவுமே தோணலை. அதிலே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் யாரை லவ் பண்ணுறேன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து நீங்கள் வந்து அப்படி வந்து ஜீசோவை போய் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஜெனி வந்து அப்படி வந்து அவளும் சரி என்ன செய்ய அப்படி சொல்லிட்டு அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வரலான்னு பார்த்துருப்பா. இதை பார்க்குறா. நீங்களும் வந்து ஜெனி இருக்கிறத வந்துட்டு பார்த்துட்டீங்க. நீங்கள் ஜெனியை வந்து ஜெனி அப்படி சொல்லிட்டு கூடுறீங்க. அவள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அவ்வளோ ஒரு ரூமில் போய் கதவை பூட்டிக்கிறா. உடனே இப்போது என்ன பண்ணனே தெரில. இப்போ ஜீசோ தான் சொல்கிறா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறா. உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோ தான் அவங்கள வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி வந்து போயிருப்பா. அவளுக்கு என்ன சொல்லனே தெரில. இப்படி வந்து அப்படி நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இப்போ என்னென்னா ஜீசோ வந்து எந்திரிச்சு கீழே வரா. இப்போ ஜீசோவோட அம்மாவை கேட்குறாங்க, உன் தங்கச்சிக்கு என்னடி ஆச்சு? என்னமோ 10 மணி முடிய தூங்குவா, இப்போ என்ன காலையிலே எந்திரிச்சு எங்கேயும் ஓடுறா அப்படின்னு. போயிட்டாளா அப்படின்னு. ஆமாம் போயிட்டா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜீசோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி உட்காந்துருக்கா. இப்போ ஜீசோவும் கிளம்பி அவளும் ஆஃபீஸ் போகிறா. நீங்கள் காலேஜில் வந்து அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே வரல. டைமும் ஆகிட்டு. உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே வந்து போகிறீங்க. காலேஜில் பார்த்தா ஜெனி இருக்கா. அவள் அவங்ககிட்ட பேசவே இல்லை. அப்போசைட்டிக்கு இருக்கா. எல்லோரும் கேட்காங்க என்ன உங்கள் 2 பேத்துக்கு சண்டையான்ட்டு. நீங்கள் 2 பேருமே வந்து ஒன்றுமே வந்து சொல்லலை. அவளும் சரி இருக்க, நீங்களும் அப்படியே இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து எக்ஸாமும் வந்து அப்படியே எழுதி முடிக்கிறீங்க. இப்போ வந்து என்னென்னா போகும்போது வந்து ஜீசோ வந்து ஜெனியை வந்து கூட வரா. ஜெனி வந்து நடந்துக்கிட்டே இருக்கா. ஜீசோ சொல்கிறா, வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்கிறா. உடனே ஜெனி தான் சொல்கிறா, இங்கே பாரு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோவும் கேட்குறா. உடனே இப்போது ஜெனி தான் அப்படி நின்றுட்டு பேசுகிறா. இங்கே பாரு ஜீசோ, எல்லாத்துலேயும் வந்து நீ தான் நல்லவ. அம்மா அப்பாவுக்கும் நீ தான் நல்லவ, தாருக்கும் நீ தான் நல்லவ, தாரோட அம்மாவுக்கும் நீ தான் நல்லவ, எல்லாத்துக்கும் நீ தான் நல்லவ, நான் தான் கெட்டவ அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியை வந்து அப்படியே அழுதுட்டுருக்கா. இப்போ ஜீசோவும் அந்த வண்டியை விட்டு அப்படி இறங்கி வந்து அப்படி சொல்கிறாங்க, பாரு அப்படிலாம் இல்லை, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரில. இங்கே பாரு இப்போ வந்து இங்கே பாரு, நீ எவ்வளோ தான் ஒருத்தங்களை வந்து நீ லவ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அது பிடிக்கணும்ல. புரியுதா நான் சொல்கிறது உனக்கு? உனக்காண்டியும் ஆல்ரெடி இருப்பாங்கடி. நான் உனக்கு என்ன சொல்ல, நான் ஒத்துக்கிறேன். நானும் தாருவை லவ் பண்ண தான் செஞ்சேன், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தாருக்கு யாரை பிடிக்கணுங்கிறதும் இருக்குல்ல. இப்போ நீ போய் அவளை போய் டார்ச்சர் பண்ண முடியாதுல்ல, லவ் பண்ணுன்ட்டு. அவளுக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கணும்ல, அவளோட மனசுக்கு பிடிக்கணும்ல அப்படி சொல்கிறா. உடனே ஜெனியும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவளும் அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஜீசாவும் ஜெனியும் வந்து ஹக் பண்ணிக்கிறா. இங்கே பாரு சாரி, உன்னை வந்து எந்த விதத்தில் வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ,
ஒருத்தங்கள வந்து நம்ம லவ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து பிடிக்கணும். பிடிச்சா தான் வந்து அந்த வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். அப்படி சும்மா வற்புறுத்திலாம் வைக்க முடியாது. உனக்கு சொல்கிறது நான் சொல்கிறது புரியுதுல்ல அப்படின்னோடனே ஜெனியும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து தலையாட்டுறா. வா அழுவாத அப்படி சொல்லிட்டு வந்து கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே வந்து 2 பேரும் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் வந்து ஆகுது. இப்போது ஜெனி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. 2 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இப்போ தான் ஒரு நாள் வந்து ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. அதில் தான் வந்து ஒரு மேரேஜ் நடக்குது. அங்கே யார் நிற்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீஸோவும் தாரும் தான் நின்றுட்டுருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட ஸ்பெஷல் டே இல்லை. 2 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தோன்னா ஜெனி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. பட் ஆனால் ஜெனி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா அவளோட அக்காவுக்கு வந்து ஒரு உண்மையாக லவ் பண்ணுறவங்க அப்படி வந்து கிடச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்படி வந்து ஜெனி அவளோட பக்கத்தில் பார்க்குறா. இப்போது பக்கத்தில் யார் இருக்கான்னு நிலா தான் இருக்கா. என்ன மேடம் ரொம்ப உருகுறீங்க போல உங்கள் எக்ஸுக்கு கல்யாணம் ஒன்று அப்படின்னு. இங்கே பாடுறி வர நீ என்கிட்ட செரவல் இழுத்துக்கிட்டே இருக்கா. அவள் என் எக்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒன் சைட் லவ்வர் அப்படின்னொடனே அப்போ நீ என்ன லவ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை நீ சொல்லும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலாவை போய் கொஞ்சிட்டு இருக்கா. போதும் ரொம்ப ஐஸ் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சிரிச்சிட்டு இருக்கா. சரி என்ன இப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னொடனே நம்ம வேணா ஒரு குழந்தை பற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறா. உடனே அடிங்க செருப்பு அப்படின்ட்டு நிலாவும் சொல்கிறா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டவங்க இப்போ ஸ்டோரி கேட்ட மாதிரியே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அவங்க தான் இப்போ இந்த ஸ்டோரி கேட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தமும் இல்லை சரியா. ஓகே ஸ்டார்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பர்த்டே விஷயம் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.